அனைவருக்கும் வணக்கம். மீண்டும் கார்த்திகேயன். இன்னைக்கு நாங்கள் பார்க்கிற விஷயம் என்னன்னு சொன்னா, இந்த வருடம் உயர்தர பரீட்சைக்கு தோற்றி 3 பாடங்கள்ல சித்தி அடையாத மாணவர்கள், அதே மாதிரி ஏற்கனவே உயர்தர பரீட்சைக்கு கடந்த ஆண்டுகள்ல தோற்றி சித்தி அடையாத மாணவர்கள், உங்களால ஒரு பட்டப்படிப்பை முடிக்க இயலாம இருக்குது, ஒரு டிகிரி படிக்க இயலாம இருக்குன்னு நீங்க கவலையில இருக்கலாம். உங்களுக்கான ஒரு வாய்ப்பு தான் தற்சமயம் வந்திருக்கு. அதாவது இலங்கை திறந்த பல்கலைக்கழகத்தால மேற்சாண்மை மற்றும் சிறு வணிக முகாமைத்துவம் அட்வான்ஸ் சர்டிபிகேட் கோர்ஸுக்கு விண்ணப்ப படிவம் கோரப்பட்டிருக்கு. இது ஒரு ஃபவுண்டேஷன் கோர்ஸ். அதாவது உங்களுக்கு ஏ லெவல்ல 3 பாஸ் இல்லைங்கன்னா நீங்க இந்த கற்க நிறைய முடிச்சுட்டு அதை வச்சுக்கொண்டு நீங்க இலங்கை திறந்த பல்கலைக்கழகத்திலேயே டிகிரி ஃப்ளோ பண்ணிடலாம். குறிப்பா இந்த கோர்ஸ் முடிச்சீங்கன்னா நீங்க மேனேஜ்மெண்ட் ஸ்டடீஸ் என்ற டிகிரி, அதாவது முகாமைத்துவம் சார்ந்த வணிக பிரிவுல நீங்க ஒரு டிகிரி செய்யறதுக்கு இது ஒரு ஃபவுண்டேஷன் கோர்ஸ் உங்களுக்கு அமையும். இதுல நீங்க முக்கியமா பார்க்க வேண்டியது, இதுக்கு விண்ணப்பிக்கணும்னா உங்களுக்கு என்ன தகமை இருக்கணும்னா, ஓ லெவல்ல தமிழ் கணித பாடம் உட்பட 6 பாடங்கள்ல சித்தி அடைஞ்சிருக்கணும். அதுல ஏதாவது 2 பாடத்துல உங்களுக்கு சீதர சித்தி இருக்கணும். இந்த 6 பாட சித்தி இருந்தா நீங்க விண்ணப்பிக்கலாம். அப்படி இல்லையா ஓ லெவல் கூட நீங்க எழுதல, பட் எனக்கு NVQ3 ஏதாவது ஒரு பிரிவுல இருக்கு, ஐடிலயோ ஏதாவது ஒண்ணுல NVQ3 வச்சிருக்கேன், நீங்க அப்ளை பண்ணி இந்த கோர்ஸ் படிக்கணும். இது ஒரு வருட கற்கனரி பகுதி நேரமா நடக்கும். தமிழ் மீடியத்திலேயே நீங்க படிக்கலாம். அப்ப படிச்சு முடியும் நீங்க அங்க ஓப்பன் யூனிவர்சிட்டிலேயே மேனேஜ்மெண்ட் ஸ்டடீஸ் என்ற டிகிரி கோர்ஸ் நீங்க ஃபாலோ பண்ணிடலாம். இப்ப நீங்க உதாரணத்துக்கு எடுத்தீங்கன்னா, உங்களோட பேட்ச் பிள்ளைகளே இப்ப கேம்பஸ் கிடைச்சிருக்கும், அல்லது அவங்க ஏ லெவல் பாஸ் பண்ணி ஃபர்ஸ்ட் ஃபார்ம் போட்டுட்டு இருப்பாங்க. அதே சேம் டைம்ல உங்களுக்கு கேம்பஸ் கிடைக்கல, நான் பாஸ் பண்ணாம விட்டுட்டு கவலையில நீங்க இருப்பீங்க. நீங்க கவலைப்பட தேவையில்லை. நீங்க இந்த அரச பல்கலைக்கழகத்திலேயே நீங்க ஒரு டிகிரி ஃபாலோ பண்றதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு அமையும். அதே சந்தர்ப்பத்தில் உங்களுக்கு ப்ராக்டிகலா என்ன அட்வைஸ் உண்டு, நீங்க ஏ லெவலையும் நீங்க விட வேண்டாம். ஏ லெவல நீங்க செகண்ட் ஷை போடுங்க. உங்கள்ட்ட ரெகுலரா நீங்க ஸ்போர்ட்ஸ் சப்ஜெக்டை விட்டுட்டு ஈஸியான 3 சப்ஜெக்ட் எடுங்க. எடுத்து ஏ லெவல கம்ப்ளீட் பண்ணி வச்சுக்கோங்க. எதிர்காலத்துல நீங்க வேலைக்கு போறதுக்கு அதுவும் உங்களுக்கு உதவியா இருக்கு. அப்ப நீங்க இப்ப உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னு சொன்னா, நீங்க இன்றைக்கு 2026ஆம் ஆண்டு மே மாதம் உங்களோட கற்கை நிறைய நீங்க ஸ்டார்ட் பண்ண போறீங்க. ஒரு வருட அட்வான்ஸ் சர்டிபிகேட் கோர்ஸ், ஃபவுண்டேஷன் கோர்ஸ் செய்யுங்க. அடுத்த 3 வருடத்துல நீங்க டிகிரியும் முடிக்கிறீங்க. அப்ப இன்னும் 4 வருடத்துல உங்களோட கையில டிகிரி இருக்கு போது. அதே சேம் டைம்ல நீங்க இது பகுதி நேர கட்டினறியன்றதால நீங்க வேலை ஒன்றுக்கு போய்கொண்டே படிக்கலாம். அப்ப வேலைக்கு போய் கொண்டு படிக்கலாம். நீங்க அந்த படிப்பு முடிகிற நேரத்துல உங்களோட கையில ஒரு டிகிரி இருக்க போது, சேம் டைம்ல ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்க போது. அப்ப எதிர்காலத்துல நீங்க ஒரு நல்ல வேலை வாய்ப்பு இது ஒரு நல்ல வாய்ப்பு அமையும் என்றதை தெரிவித்துக் கொள்றேன். இந்த சந்தர்ப்பத்தை தவற விடாதீங்க. நன்றி, வணக்கம்.